ஹாய், வெல்கம் டு மை சேனல். 2026 ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷம் ஆரம்பிச்ச உடனே உங்களில் எத்தனை பேர் இந்த வருஷம் என்னோட உடல் எடையை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க? சூப்பர். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உணவு முறையை மாற்றினாலோ உடற்பயிற்சி அதிகமாக செஞ்சாலும் மட்டும் உடல் எடை குறைய போகிறது கிடையாது. சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையோட ஒரு சில முறைகளையும் நம்ம மாற்றுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்யணும். ஒரு சில டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்கள் உணவு முறை மாற்றுறது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். நான் என்கிட்ட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இந்த காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம இயல்பான வாழ்க்கை கொண்டு போகிறதுக்கும் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்மளோட முடிவை தெளிவாக எடுக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரேக் பண்ணாமல் செயல்படுத்துறதுக்கும் அந்த தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக தியானம் பண்ணுறது தவறு கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த தியான பயிற்சி தான். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு முத்திரை பிடிச்சு ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 30 டே சேலஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 90 டே சேலஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி, ஜனவரி 19 அன்னைக்கு 90 டே சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சிஸ்டர், இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த பொங்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஊரில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டுங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னும் பொழுது அந்த ஒரு 5 நாள் அப்படின்றது ஒரு பிரேக் மாதிரி ஆகிடும். அதனால பொங்கல் கழிச்சு தான் இந்த 90 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த முறை 90 டே சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 டே சேலஞ்ச் அப்படின்னும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு 30 நாள் உடல் எடையை குறைப்பாங்க. ஆஹா, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ எடை குறைஞ்சிருக்கா, அப்போ இதையே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்த மாதமும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமொழி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் 1 நாள் 2 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் மாதிரி எடுத்து செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவாயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் 30 டேஸ் இல்லாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 30 டேஸில் நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணும்பொழுது இது மாதிரி இஷ்யூஸ் வரதுனால வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணவே தேவையில்லை, இருக்கிற வெயிட் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அதனால 30 டேஸ் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, திருப்பி ஒரு 30 டேஸ் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, வெயிட்டே குறையாம இருக்கிறத விட கரெக்டா ஒரு 90 நாள் தொடர்ந்து நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே நடக்கும். அதுலேயும் இந்த 90 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பயிற்சி அப்படின்றது ஒன்று இருக்காது. சரிங்களா? உங்களோட உணவு மூலயமா மட்டும்தான் உங்களோட உடல் எடையை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ ஜனவரி மாதம் ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்போது இனிமே பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வெயில் டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இந்த சேலஞ்ச் குரூப்பாக கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒரு குரூப்பில் ஒரு 20 பேர் இருந்தால் 10 பேர் கரெக்டாக நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டெல்லாம் போடுவாங்க. மீதி பேர் நமக்கு பற்றி தான் அந்த சிஸ்டர் போட்டுடுறாங்களே, நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னும் மட்டும் ஐயோ அவங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கலையே, நம்ம அப்போ சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம்லாம் வரும். அதனால குரூப்பாக இந்த 90 டே சேலஞ்ச் இருக்காது. தனித்தனியாக தான் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த 90 டே சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக, வேலைக்கு போகிறவங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 90 டே சேலஞ்சில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 கிலோ நீங்கள் ஈஸியாகவே உடற்பயிற்சி இல்லாமல் குறைக்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த 90 டேஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். சப்போஸ்
ஒரு நாள் 2 நாள் பிரேக் ஆகிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா ஒரு 90 நாளும் கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்றது ரொம்ப சிரமம் தான். அதில் 1-2 நாள் 5-10 நாள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நடுவில் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை நடுவில் பிரேக் எடுக்காமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த 90 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் நடுவில் கண்டிப்பாக 2-3 நாளாவது பிரேக் ஆகும் அப்படின்னு வரக்கூடிய சமயங்களில் வீக்லி ஒன்ஸ் சீட் டயட் எப்படி எடுக்கிறது, வாட்டர் டயட் எப்படி எடுத்து நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம இறக்குறது இப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த 90 டேஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். உடல் எடை அதிகமாக இருந்து அதனால கவலைப்படுறவங்க, பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 90 டே சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் ஒரு சிலர் சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு 20 கிலோலாம் லாஸ் பண்ணணுன்ற ஐடியா கிடையாது, எனக்கு ஒரு 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணாலே போதும், நான் இவ்வளோ ஹைட் இருக்கேன், எனக்கு லாஸ்க்கு ஒரு 5 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 30 டே சேலஞ்சில் நீங்கள் தனியாக கலந்துக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 90 டே சேலஞ்சை கலந்துக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. திங்கக்கிழமை காலையில் அதாவது ஜனவரி 19ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒன்று, பொங்கலுக்கு முன்னையே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கே உங்களோட டயட்டை இது பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அதனால ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொங்கலுக்கு முன்னையே உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு 19ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 90 டே சேலஞ்சில் உங்களால் கலந்துக்க முடியாது. 2026 நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இந்த 90 டே சேலஞ்செலாம். இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் சொல்லுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக வேலைக்கு போகிறீங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கலாம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.